Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. VVD, 80 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதிமுக பாஜக கூட்டணி தான் ஒற்றை மாற்று திமுக ஆட்சியிலிருந்து அகற்றத்துக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு ஹெவி காம்படிட்டர் வந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது அவருடைய பேச்சு. எனக்கு தெரியல 2 மாநாட்டில் அவர் என்ன பேசினாருன்னு. ப்ரோ அங்கிள் இப்படிதான் பேசுறாரு தவிர அவர் என்ன செய்ய போறாரு தனக்கும் எதுவும் தெளிவில்லை, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெளிவில்லை. என்னமோ 15 நிமிஷம் 20 நிமிஷம் முடிஞ்சா வாட்சி காமிச்சிட்டு முடிஞ்சா கால்ஷீட் முடிஞ்சா கிளம்பட்டுமா அப்படின்னு அது இல்லை மாநாடு. எம்ஜிஆர் மாதிரி பேசுறாருன்னு பேசக்கூடாது, எம்ஜிஆர் மாதிரி நடந்துக்கணும். திமுக சொல்லிருக்கணும்ல, அது யார் ஆரம்பிச்ச கட்சி தெரியுமா, அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தெரியுமா, இவர் ஏன் இவர்கிட்ட வந்து இப்போ கட்சியில் உதயநிதிட்ட போய் இன்ப நீதிட்ட போக தெரியுமா, இது வந்து குடுகுடுப்பு சொல்ற மாதிரி இருக்கு. அவனும் வேணாம் இவனும் வேணாம் நானும் அப்படி இல்லை. இந்த ஓட்டு ஆளுங்கட்சிக்கு வேட்டாவும் மாறும், நான் கோட்டைக்கு போற ரூட்டாவும் மாறும்ன்ற நல்லா இருக்கு டைலாக். நல்லா யார் எழுதி கொடுத்தாங்க தெரியல, பார்த்துருவோம். அவர் அடுத்த படத்தை எழுதி சொல்லுங்க. அதெல்லாம் ஜாலியாக பேசுறதுக்கு நான் என்ன, அதெல்லாம் நான் என்னைக்காவது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு நின்று பேசணும். எம்ஜிஆர் நல்லவர், எம்ஜிஆரோட கட்சி நல்ல கட்சி. ஆனா அந்த கட்சி இப்ப யாருக்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்களா வேதனையில இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க 26லங்கிறது உங்களுக்கே தெரியும்னு சொல்றாரு. அப்போ நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் அந்த பலன் அவர்கிட்ட போயிடுவோம், தொண்டர்கள் அவருக்கு பார்க்க போட்டுருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவர் சொல்றதுங்க, தேவா சொன்னது. நான் உயிரோட இருப்பேன்னு அதை நம்ம எப்படி கேட்க முடியும்? அவர் தான் சொல்றாரு. லீடர்ஸ் ஆர் பார்ன் நாட் மேடுன்னு. என்னதான் லீடர்ஸை நீங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மேலே நிற்க வச்சு அதையெல்லாம் சொன்னாலும் லீடர்ஸ் வந்து குவாலிட்டி தன்னால வரணும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த திரு குமரகுரு அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசும். வணக்கம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில நடந்தது. அந்த மாநாட்டில் விஜய் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தான் ஒற்றை மாற்று திமுக ஆட்சியிலிருந்து அகற்றத்துக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு ஹெவி காம்படிட்டர் வந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது அவருடைய பேச்சு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் ஊரில் வரும்போது அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் கூடும் எல்லாம் வரும். அவங்க ஃபஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும். விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த மக்கள் செல்வாக்கு இயற்கையாக இருக்குது அவருக்கு. செயற்கையெல்லாம் உருவாங்கினதில்லை. அவர் இங்கே சென்னைக்கு உள்ளே வரும்போதே அவரோட அந்த ஈகை குணமும் அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர் நிறைய பேரை அப்போ வந்து சம்பாதிச்சுட்டு வந்தவர். அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு. அவரால் 6% 7% மேலே போக முடியல. அந்த பர்சன்டேஜ் அவ்வளோதான். இத்தனைக்கு அவர் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. எம்ஜிஆரை தவிர வேறு யாருமே முதல் தேர்தலில் அந்த அளவுக்கு யாரும் ஓட்டு வாங்கி ஆட்சி பிடிச்சது எங்கேயுமே இல்லை. என்டிஆர் அதுக்கப்புறம் தான் வந்தார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எம்ஜிஆரோட வரலாறு பார்த்திங்கன்னா அவரோட முதல் 72 வெளியில் வந்த டேட்லேருந்து 77 அவர் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவரோட ஆக்டிவிட்டி யாராவது பார்த்த பழைய ஆளுங்களுக்கு தெரியும். எப்படி அவரோட ஸ்டெப்ஸ் இருக்கும். நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அப்படி இருக்காது. முழுக்க நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ என்ன குறைகள் இருக்குது, இந்த குறைகள் இந்த திட்டத்தில் அந்த குறை இருக்குது, இந்த திட்டம் நான் வந்தால் மாற்றுவேன், ஏழைங்க கஷ்டப்படுறாங்க நான் வந்தால் சத்துணவு போடுவேன், இப்படி திங்கிங் இருக்கும். எனக்கு தெரியல 2 மாநாட்டில் அவர் என்ன பேசினாருன்னு. முழுக்க இந்த படம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு நடித்த படம்லாம் இருக்குல்ல, அந்த படம் டைலாக் மாதிரி ப்ரோ அங்கிள் இப்படி தான் பேசுகிறாரு தவிர அவர் என்ன செய்ய போகிறாரு, எந்த இடத்துல தான் வித்தியாசப்படுறாரு மற்றவங்களோட. ஏற்கனவே இத்தனை கட்சிகள் இருக்குது, நான் வித்தியாசமாக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு. இப்போ சீமான் இருக்காருன்னா அவர் ஏற்புடையதோ இல்லையோ தேசிய கீதத்தை பாட மாட்டேன், கவர்னர் மாளிகை பூட்டுவேன், இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஏதாவது ஒன்று சொல்லுவார்ல, அதுவும் இது இல்லை. நீட் என்னங்க அப்படிங்கிறாரு. ஒரு அரசியல் தலைவர் அவர் இந்நேரத்துக்கு படிச்சிருக்கணும். நீட்டு கொண்டு வந்தது யார்? திமுக காங்கிரஸ் அது உள்ள இல்லை. அவங்க பண்ணாங்க, நான் கொண்டு வந்தேன்னு இல்லை. நீ கொண்டு வந்தியா நான் கொண்டு வந்தே இல்லை. இப்போ இது எங்கே இருக்குது, யார்கிட்ட பெண்டிங் இருக்குது? இது ரிலாக்ஸேஷன், சின்ன ஒரு ரிலாக்ஸ் கூட ஒத்துக்காத ஒரு அத்தாரிட்டி எது? சுப்ரீம் கோர்ட். ஒரு திட்டம் கொண்டு வராங்க, நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம். அப்போ அவங்க வந்து காங்கிரஸ் வந்து முதல்ல ஆதரிச்சாங்க, எதிர்க்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இதுக்கு ஒரு அத்தாரிட்டிக்கு போய்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது இனிமேல் இதில் கையை வைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது, இது எங்களோட சூப்பர்விஷன் வந்துடுச்சுன்னு சொல்லி இன்னும் பெண்டிங் இருக்குது. நரேந்திர மோடி சார் உங்களை நம்பி தானே சார் போட்டோம், நீட்டை கொண்டு வந்துட்டீங்களா சார்ன்றது. அப்போது அது படிக்கும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, வாங்கி படிப்பாங்களே, இந்த ஸ்பீச் முதலே படிச்சிருப்பாரு. இது என்னங்க அது நரேந்திர மோடி கொண்டு வந்ததுன்னு போடுறீங்க, நீக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு தானே இருக்குது, இது எடுத்துருங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவார். நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இது ஒத்து வரது எடுங்க. இவருக்கு என்னமோ அப்படியே டயலாக் வாங்கி வைக்கிறாரு, அப்படியே பேசுகிறாரு. அரசியல் எதிரி திமுகவா, கொள்கை எதிரி பாஜகவா? கொள்கை என்ன எதிரி சொல்லுங்கள், கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லணும்ல. நாங்கள் எதிரிங்க அப்படின்னு. எங்கேயோ இருக்கிற ஸ்னோலின் அதுக்கு நாங்கள் கேட்க மாட்டோமான்றார். அது எப்போ இறந்தாங்க அவங்க? தூத்துக்குடியில் 8 வருஷம் ஆச்சு. இப்போ நடந்த அஜித்குமார் ஆனார்.
கவின் கொலை என்னாச்சு கேட்கணுமா? நம்ம ஒருத்தர் ஆரம்பித்து பேசும்போது இந்த மாதிரிலாம் அன்னைக்கு கேட்குறோம். நான் பாருங்க, நான் இதாங்க என்னோட ரூல் இதாங்க. எந்த மதத்துக்கும் நான் எதிரானவன் கிடையாது. எல்லா மதத்தையும் திட்டுவேன், எல்லா மதத்தையும் ஆதரிப்பேன். ஒரு மதத்தை மட்டும் வச்சுக்க மாட்டேன். அப்படி தான் சொன்னாரா? எங்கேயுமே மதவாதி வேணாம் ப்ரோ, எனக்கு வேண்டாம் ப்ரோ இதான் சொல்கிறாரு. என்ன பண்ணீங்க? அவருக்கு முன்னாடி பேசின அருண் ஒருத்தர் பேசினார். இப்போ அவன் என்னென்னமோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறான். இப்போ இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மசூதி கீழே எந்த கோயில் இருக்குது அப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. இது ஒரு கண்டெம்ட். அது மசூதி கீழே கோயில் இருக்குது நம்ம சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போது என்ன தனக்கும் எதுவும் தெளிவில்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெளிவில்லை. என்னமோ 15 நிமிஷம் 20 நிமிஷம் முடிஞ்சா, வாட்சி காமிச்சிட்டு முடிஞ்சா, கால்ஷீட் முடிஞ்சா கிளம்பட்டுமா அப்படின்னா அது இல்லை மாநாடு. மாநாடுன்றது வேற, ரத்தத்தோட உயிரோட கலந்துருக்க ஒரு மாநாடு இருக்கும். எம்ஜிஆர் ஒரு மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் இந்த உங்கள் அண்ணன் முடிச்சிருப்பேன் நைட்டு, எனக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க, அந்த தாயோட போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா தான் அண்ணன் தூங்குவேன்னு. எவ்வளோ ஒரு கனெக்ட் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏதாவது நேற்று பார்த்தீங்களா? காலைல 10 மணிக்கு வர சொல்லிட்டு 4 மணிக்கு மீட் பண்ணுறாரு. அது அவங்க பிரச்சனை வச்சுக்கோங்க. அவங்க ஏன் போகிறாங்கன்னு அது அவங்க பிரச்சனை. எப்பவுமே ஒரு அட்ராக்ஷன் எப்பவுமே ஒரு நடிகர்களுக்கு இருக்கும் ஆரம்பிச்ச உடனே. இப்போ எம்ஜிஆர் சொல்றீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் தூங்கணும். இவரும் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாரு, எல்லாரும் பத்திரமா போகணும், உங்களுடைய சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். இதுக்கு முன்னாடி அறிக்கை விட்டார், இவங்க எல்லாம் வர வேண்டாம், உங்களுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம்னு. பெண்களுக்காக பிங்க் ரூம் அமைக்கப்பட்டது. இது வரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி மாதிரி இவங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவ்வளவு ஆம்புலன்ஸ் நிறுத்தி இருந்தாங்க, தண்ணிகளுக்கு தனியா ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருந்தது. ஒரு நல்ல விதத்துல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இருந்தாங்க. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க, எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொல்றீங்க, இவங்க 2 பேரும் தனக்கானவங்களா மாத்துறாருல, அவரு கிளைம் பண்ணிக்கிறாரு இல்லையா? அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி நமக்கு பிடிச்ச ஒரு எம்ஜிஆர் தான், அதுக்கப்புறமா விஜயகாந்த். சோ இவங்க 2 பேருடைய தொண்டர்கள் இனி எனக்கு தான் வாக்கு போடுவாங்க அப்படின்னு அந்த பக்கம் கொண்டு வந்துடுறாரு அவங்களையும். முதல்ல சொல்லிடுறேன் கேள்வி. இவரும் சேர்ந்தீங்களான்னு பார்க்க தானே போறாரு, ஆம்புலன்ஸ் வைக்கிறான்னு சொல்றாரு. எந்த எம்ஜிஆர் மீட்டிங்ல 4 மணிக்கு அவர் பேசுறதுக்கு 10 மணிக்கு கூப்பிட்டாரு மக்களை? உலகத்தில் யாருமே பகல் வைக்க மாட்டாங்க. நேற்று அடித்த வெயிலாம் உங்களுக்கு தெரியும் மதுரையில். அப்போ என்ன பண்ணோம், நான் 7 மணிக்கு பேச போகிறேன், 4:30 மணிக்கு வந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவங்க ஆளுங்களுக்கு. 4 மணிக்கு பேச போகிறேன், 10 மணிக்கு வாங்க ப்ரோ அப்படின்றாரு. 10 மணிக்கு வாங்கினவங்களுக்கு மேலே பந்தல் இல்லை. இவர் வர சொல்லல சார், எல்லாரும் அவங்களும் ஆர்வமா முதல் நாள்ல வந்துட்டு இருக்காங்க. 2 நாள்ல இருந்து இப்பதான் சொன்னீங்க எம்ஜிஆர் மாதிரி பேசுறாருன்னு. பேசக்கூடாது, எம்ஜிஆர் மாதிரி நடந்துக்கணும். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் 10 மணிக்கு மாநாடு திறந்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க என் மக்கள், வரக்கூடாது 3 மணிக்கு தான் வரணும். வரக்கூடாதுன்னு சொன்ன எங்க இருப்பாங்க தெரியுங்க? எல்லாரும் வரக்கூடாதுன்னு எங்க இருப்பாங்க? வேனை கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு, இல்லை இங்கே வந்துட்டாங்க, நேராக மரத்தடியில் போய் உட்காந்துப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் 80ல் உலகத்தமிழ் மாநாடு நடக்கும் போதெல்லாம் மரத்தடி கீழே எல்லாம் இது போட்டு படுத்துப்பாங்க, துண்டு போட்டு நிழலில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓப்பன் பண்ணிட்டீங்க, அங்கே யார் முன்னாடி போய் உட்காரணும்னு போட்டி இருக்குமா இருக்காதா? தான் முகம் முன்னாடி தெரியணும்னு தெரியாதா? முன்னாடி தானே உட்காருவாங்க. உட்காந்து மேலே ஷீட் இல்லை, வெயில், 4 மணிக்கு வராரு. மயக்க மூட்டை எத்தனை பேர் விழுந்தாங்க? பேப்பர் படிச்சிங்களா? இப்போ எம்ஜிஆர், நீங்கள் எம்ஜிஆர் இதில் எங்கே மயக்க மூட்டை வந்திருக்காங்க பார்த்தீங்களா? தண்ணி பாட்டில் என்ன விலை தெரியுமா? நேற்று விலை உலகத்தில் மாநாட்டுக்கு விலை விற்றுவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன சொல்றான், 10,000 ரூபாய் எங்கிட்ட வாங்கினாங்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியுமா? அது கட்சியோட நிர்வாகிகள் இல்லைங்க. இதெல்லாம் தாங்க ஒரு தலைவர்ன்றது யாரு தெரியுங்களா? ரத்தத்தோட கலந்துருக்கணும். நான் ஒரு 4 மணிக்கு நான் போறேன்னு சொன்னேன். ரஜினி சொல்லுவாரு, நான் வரல, அந்த இதுக்கு மேரேஜுக்கு வரலன்னு. ஏங்கண்ணா, நான் வந்தால் அவங்க மேரேஜ் கட்டுருவோம். நான் வரேன்னு சொன்னாலே அங்கே ஒரே தள்ளு முள்ளாயிடும். மேரேஜாக இருக்காது. அந்த குழந்தைங்க 2 பேர் வாழ வேண்டியவங்க, தள்ளு முள்ளில் இருக்கக்கூடாது. இதுதான் தலைவன் யோசிக்கிறது. நம்ம வந்தால் என்ன நடக்கும்னு. இது நடைமுறை, இதை விட்டுருங்க. அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பார்த்தோம்னா நேற்று ரொம்ப எனக்கு ஒரு விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி, கருணாநிதி எப்படி தெரியுமா அப்படின்னு பேசுவார். இது அதுவும் இல்லை, ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றார்? அரசியல் எதிரி ஸ்டாலின்னா, நாங்கள் கொள்கை எதிரியா? அதிமுக என்ன எதிரி? அதிமுக எதிரியே இல்லைன்ட்டார். அதிமுக அது எதிரின்னு அவங்க குறிப்பிடல, அவங்களும் தனக்கானவங்க. அந்த இல்லை அவர் டிவி கேக்கும் டிஎம்கேக்கு தான் இதுன்றாரு. அப்போ அதிமுக இல்லை, அதான் அவங்கள பொறுத்த அதிமுக இல்லை. எங்கேயாவது ஆளுங்கட்சி, இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சி 2 கட்சியும் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் அரசியல் பண்ண முடியுமா? என்ன சொல்லணும்? அதிமுகவில் இந்த குறை இருக்கு, திமுகவில் இந்த குறை இருக்கு, நான் அதை நிவர்த்தி பண்ணுவேன். அதை சொல்றாருல்ல, அதிமுக எம்ஜிஆர் தொடங்கின கட்சி இப்ப யார்கிட்ட இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியுதா? அந்த தொண்டர்கள் எல்லாம் வேதனையில இருக்காங்க, அடுத்தது யாருக்கு வாக்கு போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய தலைவரை கிளைம் பண்ணிக்கிறாரு. தொண்டர்கள் தனக்கானவங்களா வந்துடணும்னு சேஃப் பிளே பண்றாரு. திமுக சொல்லிருக்கணும்ல, அது யார் ஆரம்பிச்ச கட்சி தெரியுமா? அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தெரியுமா? இவர் ஏன் இவர்கிட்ட இப்ப கட்சியில உதயநிதிட்ட போய் இன்ப நிதிட்ட போக தெரியுமா? அது எங்கிட்ட வாங்கன்னு சொன்னாரா? அது கனெக்ட் பாருங்க. அவங்க 2 பேருக்கு என்ன, திமுகவை டச் பண்ணுவார், அந்த திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு எங்கிட்ட வரணும்னுவார். திமுகவுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஓட்டு போகணும், எதிர்ப்பு ஓட்டு எங்கிட்ட வரணுன்றார். மத அரசியல் செய்கிறவங்கன்றார் எங்களை. என்ன மத அரசியல் சொல்லுங்க?
இது வந்து ஒரு இதுவாயிடுச்சு மத அரசியல். இல்ல என்ன சொல்றாருன்னா அனைத்து மக்களுக்கானவங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனா இங்க வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியலையும் அவங்களுக்கு இந்த செயல்களை தான் எங்க முன்வைக்கிறீங்க. எதிர்ப்புன்னு அவர்கிட்ட ஒரு டிபேட் பண்ண சொல்லுங்க. என்ன எதிர்ப்புன்னு சொல்லுங்க, எது எதிர்ப்புன்னு சொல்லுங்க. காஷ்மீர்ல பண்ணது எதிர்ப்பா? மக்களை கேட்கலாமா போய்? உமர் அப்துல்லா சொல்றாரு இப்பதான் சந்தோஷமா இருக்குன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு மாயையில் வச்சிருந்தீங்க மக்களை, இஸ்லாமியர்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இல்ல இப்படி இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. முத்தலாக் என்ன தப்பு? முத்தலாக் பெண்களுக்கு எதிரானதா? பேசுவார் அவரு? உலக நாடுகள் பல நாடுகள் இல்ல பேசுவாரா? எங்க முஸ்லிமுக்கு அகேன்ஸ்டா போச்சு? கீழடி ஆய்வறிக்கை வந்து தடுத்து வச்சிருக்கீங்க, எங்களுடைய வரலாறையும் நாகரிகத்தையும் மறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றீங்க, உள்ளடி வேலைகள் பண்றீங்க அப்படின்றாரு. அது என்ன கீழடியில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா அவருக்கு? ஆக்சுவலாக கீழடியில் என்ன ப்ராப்ளம் நடக்குன்னு தெரியுமா? சரி, எத்தனை அகழ்வாராய்ச்சி நடக்குது தெரியுமா தமிழ்நாட்டில்? தெரியும், உங்களுக்கு தெரியுங்களா எத்தனை நடக்குதுன்னு? கீழடி மட்டும் நாங்கள் மறைச்சி வச்சுட்டா, ஒரு போரை போட்டு போத்திட்டா தமிழ்நாடோட வரலாறு மறந்துடுமா? தமிழ் மண்ணோட வரலாறு மறந்துடுமா? சரி, இது சொல்கிறீங்களே. இப்போ எங்கள் இன்டென்ஷன் எங்கே இருந்துன்னா, மோடியோட இன்டென்ஷன் வந்து கீழடியை மறைச்சிடணும், தமிழ்நாட்டை அழிச்சிடணும், தமிழரோட வளர்ச்சி எங்கேயும் தெரியக்கூடாது. அப்படி தானே அர்த்தம்? அதானே வில்லன் மாதிரி பார்க்குறோம் அவரை. நேராக வந்து மகாபலிபுரத்தில் உட்கார்றாரு. ராஜேந்திர சோழன் கட்டின இதான் கட்டுமான பணிகள் தெரியுமா கப்பல்ன்றார். ஏன் காட்டணும்? ஏன் காட்டணும் சொல்லுங்க? ராஜா சோழன்ட்ட போகணுமா? ஏன் நேராக குஜராத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கினா வரப்போகிறாங்க. ஜின்பிங் அங்கே வந்து போக மாட்டார், அவர் ட்ரம்ப் வரனா வரமாட்டாரா? எதுக்கு ஒவ்வொரு தரையும் பேசும்போது தமிழ் தான் முதல் மொழி ஏன் சொல்கிறாரு? இது புரிஞ்சுங்க. இது அதாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில். விஜய் வர வேண்டிய நெசசிட்டி எங்களுக்கு என்ன? நான் மக்களை கேட்குறேன், நான் பிஜேபியை கேட்கல. ஒரு சாதாரண ஒரு குடிமகனா விஜய் அரசியலுக்கு வர வேண்டியதின் அர்த்தம் என்ன? அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, பாசிசத்தை கடைபிடித்து இருக்கக்கூடிய சனாதனவாதிகளா இருக்கக்கூடிய பாஜகவும் வேணாம், ஊழல்வாதியா இருக்கக்கூடிய திமுகவும் வேணாம், மக்களுக்கான உண்மையான நேர்மையான மக்களுக்கான நல்லாட்சி செய்யறதுக்கு நான் வரேன். இது வந்து குடுகுடுப்பு சொல்ற மாதிரி இருக்கு. அவனும் வேணாம் இவனும் வேணாம், நான் அப்படி இல்லை. நீட் வேணான்றாங்க, நான் ஆதரிக்கிறேன். அது இல்லை, நீட் வேணான்றாரு, இவர் வேணான்றாரு, நானும் வேணாம். மும்மொழி கொள்கை வேணான்றாங்க, வேணாம். ஹிந்தி வேணாங்கிறாங்க, நானும் வேணாம். என்ன மாறி நிற்கிறார் விஜய்? நேற்று மாநாடு பார்த்துருப்பீங்க, என்னோட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால இதில் இது எங்கேயோ போயிட்டார், ஸ்கோர் பண்ணிட்டாருப்பா, 2 கட்சியும் தூக்கி சாப்பிட்டாருப்பா. இதுதான் நம்ம நாட்டுக்கு இல்லைன்னு ஒன்று சொல்லுங்களேன். டக்குன்னு சொல்லணும், யோசிக்கக்கூடாது. 2 பேரும் வேணான்றாரு, அவ்வளவுதான். இது வந்து அப்பா எனக்கு நீ வேணாம்ப்பா, அம்மா நீ வேணாம்ப்பா அப்படின்றது இது கதையாது. சொல்லணும் இல்லை, நீ வேணாம் இது வேணாம். ஹிந்தி வேணும், படிக்கிறவங்களுக்கு வேணும். நான் வந்தா மாநகராட்சி பள்ளியில் ஹிந்தி இல்லை எல்லா மொழியும் கொடுப்பேன், படிங்க, மக்கள் நிறைய படிக்கணும். நான் பல ஊருக்கு போயிருக்கேன், பல நாட்டுக்கு போயிருக்கேன், உங்களுக்கு தெரியாது அந்த நாட்டிலலாம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு இந்தியா உலக நாடுகள் வரிசையில் இந்தியா எங்கே இருக்குது? எங்கே போய் நான் இந்தியன்னு சொன்னால் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையிலே வரவேற்கிறேன். ஆனால் மோடி அவர்களே, நீங்கள் இந்த செய்யறது தப்பு. அவருக்கு அரசியல் தெளிவுன்றது என்னன்னா, நான் மன்மோகன் சிங்கையும் பார்த்துருக்கிறேன், இதையும் பார்த்துருக்கேன். இவரோட ஆட்சி பொற்கால ஆட்சின்றாங்க, நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். வெளிநாட்டு உறவு நல்லா இருக்குது, சிந்தூர் ஆப்ரேஷன் நல்லா இருக்குது, இது வரைக்கும் ஒரு ஆண் மகன் அடித்தது இல்லை. ஆனால் இன்னொரு பெரிய வரலாற்று பிழை, இலங்கை தமிழர் 600-700 பேர்கிட்ட கொண்டுட்டீங்களே, பார்த்துக்குங்க. நீங்கள் எங்களுக்காக ஒன்று பண்ணுங்க, போய் எப்படியாவது சாக்லேட் பிடிங்கிட்டு வந்துருங்கன்னாரு. பார்த்தீங்களா? யாருக்கும் தெரியாமல் பின்பக்கமாக போயிட்டு பிடிங்கிட்டு வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் பேசுவாராங்க. அதை ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒன்று வீட்லேயேங்க ஒரு கிஃப்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றீங்க, திரும்பி அடிச்சு போடுவீங்களா, கேட்டு வாங்குவீங்களா? குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்றீங்க, அப்புறம் சொல்கிறார் டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்க அது குழந்தைன்றார். என்ன பண்ணுவீங்க? கத்தி வச்சுட்டு போய் மிரட்டி வாங்குவீங்களா? குடும்பம் தானே வாங்குவீங்க, அதுதானே அர்த்தம். அதே மாதிரி பேசி எப்படியாவது உலக நாடுலாம் உங்களை புகழுது மோடி அவர்களே, நீங்கள் நினச்சா முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், தமிழ் மக்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் தலைவர். நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். இல்லை வேண்டாம், அப்படி வேண்டாம். மோடி அவர்களே சவால் விடுகிறேன், நீங்கள் உண்மையிலே உலக நாடுலாம் பண்ணிட்டு பயப்படுதில்லை, சின்ன ஸ்ரீலங்கா வாங்க முடியுமா? இது நல்லா இருக்கா இந்த டைலாக்? இல்லை வேற மாதிரி பேசணுமா? எப்படின்னா பேசுகிறேன், நீங்கள் எப்படி கேட்டாலும் அப்படி பேசுனீங்கன்னா அவர் பார்க்குறவங்களுக்கு பிரமாதம் பேசுகிறாரு பண்ண. என்ன ப்ரோ விட்டு போனது காட்டில் 800 பேர் கொண்டிங்களே ப்ரோன்னா, யார் கொண்டது? நாங்களாக கொண்டோம். இன்னைக்கு ஒருத்தர் மேலே கை வைக்காமல் இருக்கிறாங்க. வித்தியாசம் எங்க புதுசாக ஒருத்தர் வர்றவர்னா வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இவர் கம்பேரிசன் தாங்க லைஃப். உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, இவரை விட இவர் மேல், அதான் நான் ஓட்டு போடுறோம். என்ன சொல்லணும்? ஆமாங்க, காங்கிரஸோட பிஜேபி மேல், ஆனால் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க, ஆனாலும் பிஜேபி குறை இருக்குது, நான் அதை நிவர்த்தி பண்ணுவேன். இதானே கரெக்டாக இருக்கும். தாமரையில தண்ணியே ஒட்டாது, மக்கள் எப்படி ஒட்டுவாங்க, அதனால ஒரு எம்பி கூட இல்லை அப்படிலாம் பேசுறாரு. 4 எம்எல்ஏ இருக்காங்க இல்லைங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க, கூட்டணி நின்னுவீங்க. அடுத்தது நான் அதுக்கு சொல்லிடுறேன், 2014 தனியாக 2 எம்பி வந்தாங்க, 18%. 2024 19%. அதாவது ஒருத்தரை பிடிக்கலன்னா 0 தானே வாங்கணும். தமிழக மக்களுக்கு பாஜக பிடிக்கலையா, 4 பேர் நீ ஜெயிச்சாங்கல்ல, அங்கே மட்டும் தோக்கடிக்கணும்ல.
அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் பாஜக ஒட்டாது தண்ணி, அந்த தண்ணி ஒட்டக்கூடாது பண்ணு தோக்கடிக்கணும்ல, ஏன் தோக்கடிக்கல? மக்கள் ஓட்டு இது நான் கேட்கலைங்க. இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வர்றவர் அனலைஸ் பண்ணணும், படிக்கணும். ஓஹோ, நம்ம இப்படி பேசினா எடுபடாது. நம்ம எம்ஜிஆர் என்ன பேசுவார் தெரியுங்களா? எப்போ எடுத்தாலும் எடுத்தோன்னு தீய சக்தி கருணாநிதி, தீய சக்தி திமுக அண்ணா, இதாங்க நோக்கம் உங்களோட இதுதான். காங்கிரஸையும் திட்டுவார், ஆனால் நோக்கம் அது இல்லை. ஆனால் இங்கே ஒரு 5 நிமிஷம், இங்கே ஒரு 5 நிமிஷம், இங்கே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு பார்க்கலாம் ப்ரோ, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க ப்ரோ, நைட்டு போய் நான் கூப்பிட்றேன் ப்ரோன்னு வீட்டுக்கு போயிடுறது. இது மாநாடாது? நீங்க எப்பவுமே பாஜக சொல்லுவாங்க இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய கட்சி பாஜக இப்போ வரைக்கும் உலக நாடுகள் அப்படின்லாம் நிறைய தொண்டர்கள் அவரு சொல்லி ஒரு ஃபேக்ட சொல்றேன், ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை தாவேக அப்படின்றாரு. என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான உறுப்பினரை கொண்டு சாதாரணமான ஒரு கட்சி தாவேக முன்னேறி வராங்கன்னு சொல்லுவாரா? மொத்தம் 2.5 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. நேற்று அஃபிஷியல் ரிப்போர்ட். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8.5 கோடி, வாக்காளர்கள் 5.25 கோடி, 2.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 2.5 லட்சம் பேர் தான் மொத்த கட்சியோட தொண்டர்கள் வச்சுங்களேன் பேச்சுக்கல, இல்லை ஒரு 10ல் 1 வச்சுங்களேன், 25 லட்சம் தான் மொத்தமே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதை விட கூட்டம் நிறைய கூடும் எல்லாருக்கும், ஆனால் ஓட்டு வராது. அதாவது தன்னோட பாப்புலாரிட்டியை, சரிஸ்மாவை ஓட்டாக கன்வெர்ட் பண்ண ஒரே மனிதர் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர். இதுக்கு ஒரு பதில் சொல்றாரு அதே மேடையில. எல்லாரும் ஒண்ணா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எங்க கொண்டு வந்து நிக்கிறீங்கன்னா கூட்டம் கூட தான்ப்பா செய்யும், ஓட்டெல்லாம் வந்து இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேக்குறாங்க. இந்த ஓட்டு ஆளுங்கட்சிக்கு வேட்டாவும் மாறும், நான் கோட்டைக்கு போற ரூட்டாவும் மாறும்ன்றாரு. நல்லா இருக்கு டைலாக், நல்லா யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, பார்த்துருவோம். அவர் அடுத்த படத்தை எழுத சொல்லுங்க. அதெல்லாம் ஜாலியாக பேசட்டுங்க. நான் என்னைக்காவது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க. அவர் ஆசை ஒரு என்ன பேசட்டும். ஆனால் இதுதான் கோட்டைக்கு போகிற ரூட்டு இதெல்லாம் இல்லை, எத்தனையோ பேர் பார்த்துட்டாங்க. இல்லைங்க, எப்பவுமே ஒன்று புரிஞ்சுங்க, வைகோ ஆகட்டும், யார் கட்சி ஆரம்பித்தாலும், கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே சலசலப்பு வரக்கூடாது. கட்சியில் எல்லாரும் சேரணும். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கட்சி ஆரம்பித்த உடனே எம்ஜிஆர் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகும், இப்படியே போகும். 77 வரைக்கும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வெளில போக மாட்டாங்க. திமுகலேருந்து ஜாம்பவான்லாம் சேருவாங்க. இவர் ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தர் அது சரியில்லைன்னு ஒரு பொண்ணு வேணான்ட்டு போகுது, ஒன்று வந்து பணம் வாங்குறாரு புசி ஆனந்தன், இந்த குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது. இன்னொன்று, எம்ஜிஆரும் விஜயகாந்தும் தான் தமிழ்நாட்டில், எம்ஜிஆர் அது ப்ரூவ்டு தலைவர், விஜயகாந்த் வந்து அச்சீவ்டு, ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி தெரியுங்களா? மக்களாக மதிப்பாங்க, தன்னோட உறுப்பினர் தன்னோட கட்சிக்காரங்களாம் மதிப்பாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது 2 பேர் நின்று தான் நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் காரில் போயிட்டே இருப்பார், ஒரு 10 பேர் அங்கே அறுவடை செஞ்சுட்டாங்க லேடிஸு. அவங்க அப்படி உத்தோடி பார்த்தாங்கன்னா போதும், வண்டி நிறுத்திட்டு அம்மா என்னம்மா அப்படின்னு ஓடி வந்து எல்லாம், அது மனசார விஜயகாந்த் கேட்கவே வேண்டாம், எங்கே பார்த்தாலும் வாப்பான்னுவார். இவர் வீட்டில் வாசலில் நிற்கிறாங்க 1000 பேர்கிட்ட, பிறந்தநாள் அன்னைக்கு வருவார் 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி வரவே இல்லை. சாயங்காலம் 3 மணிக்கு வந்துட்டு அவர் இங்கேவே இல்லவே போ அப்படின்ட்டாங்க. எல்லா பேப்பர்லையும் எல்லாம் அவன் தள்ள அடிச்சுட்டு இருக்கா. அது காலையிலே சொல்லிக்கலாமே. என்ன புரிஞ்சுங்க, தொண்டர்கள் புரிஞ்சுக்கிறவங்க. முதல் நாள் ரஜினி என்ன சொல்கிறாரு, நான் ஊரில் இல்லை, அவர் மோசமானார் தமிழ்நாட்டில், அவர் மதிக்க தெரியாதுப்பா. முதல் நாளே சொல்கிறார், தயவுசெய்து யாரும் வராதிங்க. அதை மீறி வர்றது அவங்களோட ஆர்வம். இவர் காலையில் பிஏ சொல்கிறார், வெயிட் பண்ணுங்கன்னு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கே பேசுனது என்ன ப்ரோ, வீட்டை கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ, வாசலில் கொஞ்சம் எட்டி பாருங்கள் ப்ரோ, யார் இருக்காங்கன்னு. 4 பேர் இருந்தாலும் சரி, அவங்கள உள்ள அனுப்பு, என்ன வேணும் உங்களுக்கு கேளு, இல்லை நேராக அவங்களுக்கு இதுக்கு போக சொல்லு, கட்சி ஆஃபீஸுக்கு நான் வரேன், பண்ணியிருக்காரா? ஸோ இந்த அரசியல் வந்து எங்களுக்கு தெரியும், முதிர்ச்சியில் சொல்கிறோம். இந்த அரசியல் 7-8% ஓட்டை அச்சீவ் பண்ணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கமல்ஹாசன் மாதிரி, அதுக்கப்புறம் வேண்டாம். இல்லை, இப்போ தமிழ்நாடுனாலே அதிமுக இல்லைன்னா திமுக அப்படிங்கிற 2 திராவிட கட்சிகள் தான், அவங்கள சார்ந்த கூட்டணி வந்து கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பல ஆண்டு காலமா அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தான் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் வந்து எம்ஜிஆர் நல்லவர், எம்ஜிஆர் வளர்த்த கட்சி நல்ல கட்சி, ஆனா அந்த கட்சி இப்ப யாருக்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியுதா, உங்களுக்கு நீங்களா வேதனையில இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க 26லங்கிறது உங்களுக்கே தெரியும்னு சொல்றாரு. நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் அந்த பலன் அவர்கிட்ட போயிடுமோ, தொண்டர்கள் அவருக்காக போட்டுருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவர் சொல்றதுங்க, தேவா சொன்னது, நான் உயிரோடு இருப்பேன்னு. அதை நம்ம எப்படி கேட்க முடியும்? அவர் தான் சொல்றாரு, இங்கெல்லாம் வந்துடுவீங்க, இங்கெல்லாம். இதை விட கணக்கு போட்ட பல பேர் வந்து இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க ஒன்றும் இல்லாமல். நீங்கள் கணக்கு போடாதீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எல்லாத்துலையுமே. நேற்று போயிட்டு வந்தவங்க எல்லா கட்சிக்காரர், நான் பல பேர்கிட்ட பேசினேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் அவர் சரி பண்ணணும், எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு, 5000 பேர்கிட்ட வாங்கிட்டாங்க, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, கேட்டால் வந்து ஆம்புலன்ஸ் அந்த கார்னரில் நிற்குது, ஒரு கரெக்டாக செய்யலைன்னு. இதுதான் வந்து நான் 4 மணிக்கு பேசுறதுக்கு 3:30 மணிக்கு தலைமை வரக்கூடாது. காலையிலிருந்தே ட்ரோன் வச்சு எங்கெங்க எப்படி இருக்குது, அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க சாப்பிட்டு, இது வந்து இயற்கையாக வரணும். ட்ரோன்ல இருந்துமே
வெயிலுக்காக தண்ணி பீச்சு அடிச்சாங்க, வாட்டர் பாட்டில்ஸ் குடுத்ததாதான் செய்திகள் இல்லைங்க பார்த்தோம். இந்த டைம்ல காலையில 10 மணிக்கு வைக்கிறதே ஒரு தப்பு. வச்சிருக்க கூடாது. வச்சுட்டாங்க. அது நான் சொல்லல. அவங்க கட்சி தொண்டர் சொல்றாங்க. தப்புங்க, தப்பு பண்ணிட்டாரு. தலைவர் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாங்க. தலைவர் இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்குங்க. அப்படி ஆதங்கத்துல சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த அந்த மெச்சூரிட்டி அதுல இல்ல அவருக்கு. அவரால அச்சீவ் பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகம் தான். அதனால அவரால வாக்கு வங்கிங்கிறது அதிமுக உங்களுடைய மெயின் கூட்டணியான அதிமுகவுல இருந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு வராது. திமுகவுக்கு அவர் மாற்று கிடையாது. நீங்க தான் மாற்று நம்புறீங்க. இன்னும் அவர் நிறைய வெளியில வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய வரேன்னு இருக்காரு. நிறைய வர எங்களுக்கு வாக்கு வந்து அவர் பக்கம் போகாது. இப்ப வெளியில இருக்க வர இப்ப போகாது. போகாதுங்கிறீங்களா? இப்ப இன்னும் குறையும் பாருங்க. நீங்க பாருங்க நான் சொல்றதுக்கு என் அரசியல் அனுபவத்துல சொல்றேன். சில பேர் வந்து வெளியில வர பயங்கரமா கூடும். ராகுல் காந்தி போன்றவங்க வெளியில வர எங்களுக்கு நல்ல செல்வாக்கு வரும். ஏன்னா அவங்க பேசுற பேச்சுல எங்களுக்கு ஆதரவா வரும். நீ பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இதே மாதிரி பண்ணாங்கன்னா கட்சி தொண்டர்களே வந்து மாநாட்டம் வரமாட்டாங்க. அட யாரு போய் அங்க போய் மயக்கம் போட்டு விடுறது அப்படின்னு வரும். இது கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சிலதெல்லாம் ஏங்க லீடர்ஸ் ஆர் பார்ன்ங்க நாட் மேடுன்னுவாங்கல்ல. லீடர்ஸ் ஆர் பார்ன். நீ என்னதான் லீடர்ஸை நீங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மேலே நிக்க வச்சு கதையெல்லாம் சொன்னாலும் லீடர்ஸ் வந்து குவாலிட்டி தன்னால வரணும். அது வரல. அது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். அது வெளில வந்தப்புறம் அவர் சுத்தி பிரச்சாரம் பண்ணுவார்ல. அப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கா தெரியும் பாருங்க. இல்லைங்க அது சரியா இல்லைங்க. 26 தேர்தல்ல எதிரொலிக்கும்னு ஏங்க நினைக்கிறேன். 26 தேர்தல் அவர் ஒருவேளை மகத்தான வெற்றி பெற்று 170 சீட் வந்துட்டாரு வச்சுங்களேன். நான் வந்து தனியா உங்ககிட்ட வந்து அவர் முதல்வர் இல்லைங்க. அது சும்மாங்க 170 சும்மா சொல்ல போறேன். நானும் சேர்ந்து வெரி குட்ங்கன்னு சொல்ல போறேன். இல்ல சார் ஒரு எதிர்க்கட்சியாவோ இல்ல கணிசமான சீட்டுகளை வின் பண்ற அளவுக்கு கூட சார் வர மாட்டாரு. அவர் வர முடியாது அவராலன்றத எனக்கு தெரியும். அவரோட நெருக்கமான இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் வரமாட்டாருன்னு. இது ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல ஆரம்பிச்சது. அது என்ன கம்பல்ஷன் அப்புறம் தெரியும் அது உங்களுக்கு. கம்பல்ஷன் ஆரம்பிச்சாரு. அது நாங்க எதிர்பார்த்த ரூட்ல கரெக்டா கார் போகுது. யார் கம்பல்ஷன்? அதான் அந்த நாங்க எதிர்பார்த்த ரூட்ல கார் போகுதுன்ட்டு அப்புறம் நீங்க புரிஞ்சுங்க. மதவாத பாஜக, திமுக வந்து அரசியல் எதிரி, மோடி ஜி அப்படிங்கிறாரு. மோடி இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க அதிமுக ஃபுல்லா எடுத்துட்டு ஃபுல்லா இந்த பிஜேபி பக்கம் போயிடுவாரு. அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தா அந்த கூட்டணி திட்டுறதுக்கு அதிமுக தானே திட்டுவாங்க எல்லாரும் பிரதான கட்சின்னு. அதிமுக விட்டுருவாரு. பிஜேபி அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாரு. ஏன்னா அது அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருன்னு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா கொள்கை எதிரி அரசியல் எதிரி இவங்க 2 பேர் தான் எனக்கு அதிமுக வேணான்றாரு. என்ன கொள்கை அரசியல் எதிரி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் எதிரி தான் திமுகவுக்கு. கொள்கையில என்ன எதிரின்னு சொல்லணும்ல. நாலு வரி சொல்லணும்ல. நானும் அங்க இருக்கிறல என்ன சிந்திக்க வைக்கணும்ல. விஜயே சொல்லிட்டாருன்னா இப்போ ஏதோ விஷயம் இருக்குமான்னு சொல்லும்போது நானும் அவரே பார்த்துட்டு இருந்தேன். கொள்கை எதிரி தாமரை ஒட்டாது தண்ணி ஒட்டாது அப்படிதான் சொல்றாரு தவிர இந்த விஷயத்துல மோடி அவர்கள் பண்ண தப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லியே. அதனால உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்ல. இது வந்து சும்மா வந்து அவர் சரியில்லை இவர் சரியில்லை நான் தான் டாப் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு சாதாரண ஒரு இதுதான். பெரிய மாநாடு அளவுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. சமீபத்துல மக்களவையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மசோதா தாக்கல் பண்ணார். அதாவது முதல்வர், பிரதமர், அதாவது மக்கள் பிரதிநிதிகள் யாராவது 30 நாட்களுக்கு மேல சிறையில இருந்தாலோ 5 வருடங்களுக்கு மேல அதாவது சிறையில இருக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை பெறக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு. இது சரியான மசோதான்னு நினைக்கிறீங்களா? சரியான மசோதா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல எதிர்க்கட்சிகள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 30 நாட்கள் சிறையில இருக்கிறாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அளவீடா போயிடுமா? அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணையில இருக்காங்க. நீங்களாவே பதவி பறிப்புங்கிறது எப்படி ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வருவீங்க? அதை கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. 30 நாட்களுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பதவி கிடையாது. அமைச்சரோ முதல்வரோ சட்டமன்ற உறுப்பினர் பிரதமரோ அந்த பதவி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பிரதிநிதி தானே அவங்க. அப்ப மக்கள் கொடுத்ததை நீங்க எப்படி பறிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி யோசிங்க. ஒரு கோர்ட் வந்து தண்டனை கொடுத்து விசாரணை கைதியா இருக்கு 4 வருஷமா இருக்காரு செந்தில் பாலாஜி. அவருக்கும் முதல்வருக்கும் உள்ள அந்யோன்ய நட்புனால வந்து அவர் என் பணத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காரு. எங்க மந்திரி எங்கன்னா துறை இல்லாத மந்திரி எங்க இருக்காருன்னா அவதான் உள்ள இருக்காருன்னு. இப்போ என் ஒருத்தர் உள்ள ரவுடி உள்ள போயிருப்பான், பிட்பாக்கெட் கேஸ் உள்ள போயிருப்பான். அவர் யார் தெரியுமா? மந்திரி அப்படின்வான். எனக்கு அசிங்கமா இல்லையா அது? என் மந்திரி என்னோட வரி பணத்தில் மாதம் 2.5 லட்ச ரூபா சம்பளம், இந்த பர்க்ஸ் எல்லாம் சேர்த்து 10 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு. அவர் என்ன பண்றாரு? இதை யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா? அமைச்சர்ன்றது என்ன பொறுப்பு? இப்போ ஒரு கம்பெனியோட எம்டின்னா அவருக்கு என்ன பொறுப்பு? நிர்வகிக்கும் பொறுப்பு. அந்த எம்டி இதுக்கு போயிட்டாரு, ஊட்டியில் போய் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. 10 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். 1 வருஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. பணம் கொடுப்பீங்களா அவருக்கு? அவருக்கு சம்பளம் கொடுப்பீங்களா? என்ன கேட்பீங்க? என்ன சார் ஆஃபீஸுக்கே வரலைன்னு கேட்பீங்களே. ஆனால் இவர் மட்டும் கிட்டத்தட்ட 420 நாள் உள்ளே உட்காந்துருப்பாரு. கோப்பில் சைன் பண்ண மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். அப்படியே உட்காந்துருப்பாரு. வீட்டுக்கு உண்டான பணம் 10 லட்சம் போயிட்டே இருக்கும். யார் பணம்? உங்கள் பணம், என் பணம். அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதவினா என்ன பதவி? நல்லா சொல்லுங்க மக்களுக்கு. பதவின்னா அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி இல்லை, அமைச்சர் பதவி எடுக்கப்படும். எப்போ? 5 வருடத்துக்கு மேலாக உள்ள குற்றத்திற்கு 2 முறை ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ கோர்ட் சரியில்லைன்றாரு.
எல்லா எதிர்கட்சிகளும் வந்து நம்ம ஊரில் கோர்ட்டு சரியில்லைங்க, ஜாக்கிரதையாக இருந்துங்கன்றீங்க. 2 தடவை ரிமைண்ட் பண்ணுறோம், 5 வருடத்துக்கு மேலே. அப்போ இந்த ஊழல் தான், ஊழல் தான் வரும். 5 வருடத்துக்கு மேலே வச்சுங்க, மோஸ்ட்லி ஊழல். அப்படி பிரைமா ஃபேசி இருக்குன்னு சொன்னால் உங்களை உள்ளே வச்சா 30 நாட்களுக்கு மேலே உன்னுடைய அமைச்சர் பதவி பறிபோகும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குற்றவாளின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கட்டும், விசாரணையில் இருக்கிறப்ப நீ எப்படி என்னுடைய பதவியை பறிப்ப? குற்றவாளின்னு எம்எல்ஏ போயிடும், குற்றவாளின்னு சொன்னால் எம்எல்ஏ போயிடும். அப்போ தான் எம்எல்ஏ போகும். ஏன்னா எம்எல்ஏ கொடுத்ததில்லை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிட்டு நீ வச்சுக்கன்னு சாக்லேட் கொடுக்குறாரு, அதுதான் இந்த பதவி. எம்எல்ஏ பதவி மக்கள் கொடுத்தது. மக்கள் பதவியை நீ எடுக்க முடியாது. ஏன்னா மக்களோட ஆசைக்கு விரோதமாக போய்டுறோம். அது டச் பண்ணல. மக்கள் வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. ஆனால் அவரை மந்திரி ஆக்கிற பொறுப்பு யாருது? சிஎம் இது. ஆனால் சிஎம் வந்து ஒருத்தருக்கு மட்டும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல உள்ளே வச்சு, சரி இதை விடுங்க. செந்தில் பாலாஜி கரப்ஷன் கேஸில் போனார், இன்னொரு அமைச்சர் வராரு, அமைச்சராக இன்னொருத்தர் ஆகிட்டார். அது மிகப்பெரிய வந்து கொள்ளையில் ஈடுபடுறாரு வச்சுங்களேன். ரொம்ப 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 க்ரூடாக சொல்கிறேன். ராபரி பண்ணுறாரு அவரே, போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இவர் தாங்க ராபரி பண்ணுறாரு ஹைவேஸில் மந்திரி. நீங்கள் ஏன்னு கேட்காதீங்க. ஒரு ஜாலிக்கு போய் ராபரி பண்ணுறாரு, அவரை உள்ளே வைக்கிறாங்க. ராபரி பண்ற மந்திரின்றார். அவருக்கு சிஎம் ரொம்ப பிடிக்கும், அவர் உள்ளே இருப்பார் 10 வருஷம். இதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எதுவுமே நடக்காதானா, ராபரி பண்ணாங்கன்னு சொல்லி பழி வாங்குறதுக்காக இவங்க தூக்கி இந்த மாதிரியான பண்ணுவாங்க. அப்படி ராபரி பண்ணாம ஒருத்தர் போட்டீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் போட்டீங்கன்னா, கோர்ட் வந்து என்ன சொன்னாலும் சைன் பண்ணிட்டே இருக்குன்றீங்க. அப்போ கோர்ட் செந்தில் பாலாஜி கேஸ்ல வந்து 420 நாள் வந்து முழுக்க மோடி அவர்கள் சொன்னதுக்காக உள்ள வச்சிருந்தாங்களா? அப்படியே வச்சிருந்தா கூட வந்து எந்த பதவி போகுது? அங்கே லாஜிக் வாங்க. நீங்கள் சொல்றது இன்னொன்னு சொல்லிட்டீங்க. வச்சிருந்தா விசாரணை கைதி தானே இருக்கு, நாங்கள் பழி வாங்குறோங்க. ரொம்ப இதை விட க்ரூடாக சொல்ல முடியாது. மோடி பழி வாங்கணுன்றதுக்காக ஒருத்தரை போட்டு உள்ள தள்ளிடுறாரு. கோர்ட் என்ன பண்ணுது? மோடி சொல்றதை கேட்டு அப்படி போயிட்டே இருக்குது. 10 வருஷமா போயிட்டு இருக்குது. அவருக்கு என்ன லாஸ்? அவரோட ரெமெடி எங்க? கோர்ட்டில் போய் என்னோட பெயில் வெளில கொடுங்க தான் கேட்பாரு. அதான் கேட்க முடியும். ஆஸ் அ சிட்டிசனை நான் இங்கே இருக்கிறேன். அவருக்கும் அந்த அமைச்சருக்கு உள்ள பிரச்சனை. இப்போ வந்து மத்திய அரசுக்கும் செந்தில் பாலாஜிக்கு உள்ள பிரச்சனை. அவர் உள்ள வச்சுட்டாரு. அதான அர்த்தம். அவர் சொல்லி வச்சுட்டாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்றதெல்லாம் கேட்குது. அப்படி வச்சுங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன்? அவர் பழி வாங்குறாரு, இவர் உள்ள இருக்காரு. மந்திரி பதவி போல, இது எம்எல்ஏ பதவி போல. இவர் ஏன் மந்திரியா இருக்கணும்? மந்திரியா இருக்கணும் இவர். இன்னொன்று, ரிசைன்மெண்ட் வந்தோடனே தெர் இஸ் நோ பார்ன்றாங்க. திருப்ப அதே பதவியை கொடுக்கறதுக்கு எந்த தடையும் இல்லையா? அது படிச்சிங்களா? அண்டர்லைன். நான் என்ன சொல்றேன், போங்க. 31 நாள் இருந்தால் அமைச்சர் பதவி போகட்டும். 33வது நாள் வெளில வராருல்ல, அவரோட ஐன்ஸ்டைன் மூலம் இருக்குல்ல, அது தமிழக மக்களுக்கு பயன் பண்ணணும்ல, அவரை திரும்பி மந்திரி ஆகிடுங்க. ஆட்சியை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் எல்லாரையும் பதவி பறிக்கிறதுக்கான ஒரு மசோதா, ஒரு சட்டம், அதுதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிஎம் வந்து தம் பேர்லேயே போட்டுக்க மாட்டாரு கேஸை. அமைச்சர் தம் பேர்லேயே போட்டுக்க மாட்டாரு. இப்போ தமிழ்நாடு அமைச்சர் இருக்காரு, அவர் யார் உள்ள தள்ளுவாங்க? தமிழ்நாடு போலீஸ் அல்லாது. எங்கே வரும்னா, தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ண கேஸ் மேலே இடியோ இல்லை சிபிஐயோ அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவரை சிபிஐ இடி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஆதாரம் அரெஸ்ட் பண்ண முடியாது. கோர்ட் சென்ட்ரலுக்கு செட் ஆகுமா? சென்ட்ரல்ல பண்ணுவாங்களா அது மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. அதை என்ன பண்ணணும்? நீங்க உண்மையிலே பண்றாம தான் கோர்ட்ல போயிட்டு, எத்தனையோ கோர்ட்ல வந்து ஏன் இது ராஜா பண்ணலையா, ஆர் ராசா கனிமொழி பண்ணலையா, யார் பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது யாருக்கு பண்ணுது? ஆர் ராசா மந்திரி, அவர் ரிசைன்மெண்ட் அவரே உள்ள பண்ணாரு. யாரால பண்ணாரு? சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால பண்ணாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள வச்சிருக்க போறீங்கன்னாரு. அப்படி ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட் சொல்லி உள்ள போனாருன்னா, மன்மோகன் சிங் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து, நீ என்ன உள்ள தள்ளுறது? ஆர் ராசா இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படியே இருப்பாருன்னு உள்ள ஆர் ராசா சுத்திட்டே இருப்பாரா மந்திரியா? அது வேண்டாம், எனக்கு அசிங்கன்றாங்க. என்னோட மந்திரியா இருக்கிற ஒருத்தர் உள்ள ஜெயிலில் இருக்கக்கூடாது. களி தின்னும் போது மந்திரி களி தின்னக்கூடாது, ஒரு எம்எல்ஏ களி தின்னலாம். அதான் அர்த்தம். ரொம்ப சிம்பிளா. மந்திரின்றது ஒரு உயர் பதவி, அதுக்கு உண்டான சலுகைகள் அதிகம். அவர் ஏன் உள்ள இருந்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்குறோம். இதை போய் ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்னா, சின்ன உதாரணம்னா, வீட்டில் பசங்கள்கிட்ட இனிமேல் 4 யாரும் போய் சொல்லக்கூடாதுன்னு வச்சுங்களேன். 10 பசங்கள 2 பேர் மட்டும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்பான். அப்போ அந்த 2 பேரும் பிடிச்சிக்கணும். நீங்கள் இவன் தான் அதிகமாக போய் சொல்கிறான் அர்த்தம். புரியுதா? 8 பேர் இன்னும் சொல்கிறான்ல, நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் போயிடுவான். இந்த 2 பேர் மட்டும் இனிமேல் நான் போய் சொல்லக்கூடாதுன்னு வச்சுங்களேன். அவனை பையனை கூப்பிட்டுக்கணும். அந்த பையன் 2 பேர் வா, நீ 2 பேர் தான் எல்லாம் போய் சொல்கிறதுன்னு. அது மாதிரி இதில் யாரெல்லாம் வெளில வராங்களோ அவங்களாம் பார்த்து வச்சுங்க. மையக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்துக்கு நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. VVD, 8 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.